சிவா திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல பார்வதி பரமேஸ்வரன் திருவுருள் துணை கொண்டு இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு என்னவென்றால், நாம் வாழ்வில் மிக முக்கியமாக தேவை 2 விஷயங்கள். அந்த 2 விஷயங்கள் என்னவென்றால், முதல்ல மனிதனாக யார் பிறந்தாலும் பூர்ண தேக ஆரோக்கியம், நீண்ட ஆயுள். அடுத்தபடியாக செல்வம். நாம் நினைத்த காரியங்களை பரிபூரணமாக சந்தோஷமாக எந்த காரியத்தில் செயல்படுமானால் அதற்கு மிக முக்கியமான தேவை என்னவென்றால் செல்வம். வாழ்க்கையில் இந்த 2 செல்வங்களும் இருந்தால் மட்டுமே தான் நாம் அனைத்தையும் சாதிக்க முடியும். இந்த 2 செல்வங்கள் என்னவென்றால், ஒன்று பூர்ண தேக ஆரோக்கியம், செல்வம். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்கு தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த பதிவு. அன்பான மக்களே, பக்தர்களே, 27 நட்சத்திரக்காரர்களும் செய்யக்கூடிய மிக அதிவிசேஷமான முக்கியமான ஒரு பரிகாரங்கள் இது. இந்த பரிகாரம் என்னவென்றால், இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, பரணி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் அதி உன்னதமாக இதை கவனிக்க வேண்டும். மற்ற 27 நட்சத்திரக்காரர்களும், பரணி நட்சத்திரம் உள்பட 27 நட்சத்திரக்காரர்களும் இந்த பரிகாரத்தை யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு பூர்ண தேக ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நிறைய செல்வம், சகல ஐஸ்வர்யங்கள், நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி, சர்வ காரியங்களும் சித்தி உண்டாகும். இதை பரிபூர்ணமாக செய்தால் எந்தவித ஒரு மாற்றங்களும் கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன சொல்ல இருக்கின்றத தெளிவாக சொல்கிறோம். இதை அனைவரும் தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து இந்த பதிவினை அனைவருக்கும் பதிந்து அனைவரும் இந்த பலனை பெற வேண்டுகிறோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதத்தில் பரணி நட்சத்திரம் வரும். கிருத்திகைக்கு முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம்னு பரணி தரணி ஆழ்வான்னு ஒரு சொல்கிறதே உண்டு. அந்த மாதிரி இந்த பரணி நட்சத்திரம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாட்சாத் பரமேஸ்வர ஸ்வரூபம் பைரவன், பைரவ எம்பெருமானுக்கு பரணி நட்சத்திரம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கடவுள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யம தர்மராஜன். நிறைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யமன் அப்படின்னாலே அவள் வந்து பயப்படுறான். அவள் வந்து தர்மராஜன் இன்னொரு பேர் உண்டு, யம தர்மராஜன் சொல்லக்கூடியவர். அவளுடைய நட்சத்திரமோ பரணி நட்சத்திரம், பைரவருடைய நட்சத்திரமோ பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்துக்கு அன்று பைரவ எம்பெருமான், அதாவது பைரவர் யாருன்னா சொர்ணாகர்ஷ்ண பைரவர், செல்வத்தை கொடுக்கக்கூடிய பைரவர் சொர்ணாகர்ஷ்ண பைரவர். ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அகால மரணங்கள் இல்லாமலும் நீண்ட நாள் நோய்கள், தொடர்ந்து சில பேருக்கு நீண்ட நாள் நோய்கள் இருக்கும். சில பேர் ரொம்ப படுத்த படுக்கையாக இருப்பா, உடம்புல எதுவுமே இருக்காது, எல்லாமே நன்னா இருக்கும், ஆனால் படுத்த படுக்கையாக இருப்பா. அந்த மாதிரி உள்ளவாள்லாம் இந்த பரணி நட்சத்திரம் அன்று பைரவருக்கு சிகப்பு திரியில இழுப்ப எண்ணெய் தீபம் ஏற்றி, யமதர்மராஜனுக்கு அன்றே பரணி நட்சத்திரம் அன்றே 7 நெய் தீபத்தை ஏற்றி பைரவருக்கும் அர்ச்சனை, செவ்வாழை பழங்கள் வைத்து அர்ச்சனை செய்து, யமதர்மராஜனுக்கு பழவர்க்கங்களை வைத்து அர்ச்சனை செய்து பூஜித்தால் நமக்கு 2 காரியங்களும் உண்டாகும். ஒன்று, செவர் இருந்தால் தான் சித்திரம் எழுதலாம் அப்படின்பா. நம்ம பூர்ண தேக ஆரோக்கியத்தோடு இருந்தால் மட்டுமே அனைத்து காரியங்களும் நம்ம செயல்பட முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தர்மராஜனுடைய பரிபூர்ண ஒரு அனுகிரகம் இருந்ததுன்னா நமக்கு எல்லாமே ஆரோக்கியம் உண்டாகும், நீண்ட ஆயுள் உண்டாகும்,
அகால மரணங்கள் நமக்கு ஏற்படாது. அதே மாதிரி தீர்க்க சுமங்கலி பாக்கியம். சுமங்கலிகள்லாம் யமதர்மனை வழிபடுறது, யமதர்மராஜனை வழிபடுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா சத்தியவானுடைய சாவித்திரியோட கதை அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்று. அப்போ யமதர்மன் சாவித்திரிக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுக்குறார். அப்போ அதே போல் யார் ஒருவர் யமதர்மராஜன் அந்த பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு தீர்க்க சுமங்கலிகள்லாம் பூஜை செய்து இந்த 7 தீபத்தை ஏற்றி அர்ச்சனை செய்து வர்ற சுமங்கலிகளுக்கு தங்களால் இயன்றளவு ஒரு ப்ளவுஸ் பிட்டோ இல்லை வெத்தலைப்பாக்க பழமோ வச்சு அவளுக்கு கொடுத்தானா அவளுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பரிபூர்ணமாக உண்டாகும். எந்தவித மாற்றங்களும் கிடையாது. அதேபோல் பைரவ சொர்ணாகிருஷ்ண பைரவ எம்பெருமானுக்கும் இதே போல் நெய் தீபமோ இல்லை இழுப்பெண்ணெயில் சிகப்பு திரி போட்டு தீபமோ ஏற்றி செவ்வாழைப்பழம் வைத்து அர்ச்சனை செய்தால் நமக்கு செல்வங்கள் மேலும் மேலும் ஐஸ்வர்யம் உண்டாகும். எவ்விதமான தரித்திரங்களும் ஏற்படாது. அப்போ இந்த 2 பேருக்கும் பரணி நட்சத்திரத்தன்று இந்த பரிகார பூஜைகளை யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், செல்வங்கள், தீர்க்க சுமங்கலி பாக்கியம், அகால மரணங்கள் இல்லாமல் இந்த நீண்ட நாள் நோய் உபாதைகள்லாம் பரிபூரணமாக நமக்கு நிவர்த்தி உண்டாகும். இதை பரணி நட்சத்திரக்காரர்கள் இருந்தால் மிகவும் விசேஷமாக செய்தால் ரொம்ப ரொம்ப நன்று. அனைத்து நட்சத்திரக்காரர்களும் இந்த பரிகாரத்தை செய்து பயனடைய வேண்டுகிறோம். நமது ஆலயம் எங்கே உள்ளதுன்னா செங்கல்பட்டு மாவட்டம் திருமலை வையாவூரில் நமது காசி சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயம் அமைந்திருக்கு. நமது ஆலயத்திலேயே சொர்ணாகிருஷ்ண பைரவர், யமதர்மராஜன் மற்றும் அனைத்து தெய்வங்களும், காசி விசாலாக்கம்பியாதம விஸ்வநாதர் மற்ற அனைத்து தெய்வங்களும் பரிபூரணமாக அருள்பாலித்து வருகிறார்கள். அனைவரும் இந்த பரிகாரத்தை செய்து எல்லாமல்ல பார்வதி பரமேஸ்வரன் அருளையும் சொர்ணாகிருஷ்ண பைரவர்களையும் யமதர்மராஜன் அருளையும் பெற அன்புடன் வேண்டுகிறோம். ஓம் நமச்சிவாய பைரவாய நமஹ.